இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் 3 days ட்ரிப்பு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் கேரன்ஸு இங்கே வந்து பிஎஸ்சி காலேஜ் தான் போகிறேன். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான் வர்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து அங்கே கொல்கத்தாவில் வந்து ஏர்போர்ட் வர்றாங்க. அங்கேருந்து பிக்கப் பண்ணி கான்வெகேஷன் நடக்குது பிஎஸ்சி காலேஜில். அதை வாங்கிட்டு 30th கிளம்பி திருப்பி ரிட்டர்ன் வந்து சென்னை. இது வந்து பார்த்திங்கன்னா கேரன்ஸு ஐஎம்டி. இது வந்து கிளச் இருக்காது, பட்டு கியர் இருக்கும். இது வந்து நான் ஆல்ரெடி இந்த வண்டி வந்து நான் பல தடவை வந்திருக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 months மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு நிறைய வீடியோ அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வண்டி ஏறி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி முக்கியமாக சேஃப்டி பெல்ட் முக்கியமுங்க. பேசஞ்சரும் சேஃப்டி பெல்ட் போடணும், நம்மளும் சேஃப்டியாக கூட்டி போகிறது சேஃப்டி பெல்ட் கண்டிப்பாக போடணும். நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக சென்னை சிட்டிக்கு உள்ளே போய்கிட்டு இருக்கும்போது மழை ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். எப்படா இந்த சென்னையை கிராஸ் பண்ணணும்னு பார்த்தா அடுத்த ஒரு 1/2 hour செங்கல்பட்டை கிராஸ் பண்ணேன். செங்கல்பட்டை கிராஸ் பண்ணோன்னே மழையும் கொஞ்சம் இருந்துச்சு. ப்ளஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு இருந்தது. சரி, ஓகே, லஞ்சு டைம் ஆச்சு அப்படின்ட்டு கரெக்டாக லஞ்சையும் சாப்பிட்டு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் வாங்குறாங்க. அவங்களுக்கும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை விட்டாச்சு. ஓகே, நம்மளும் ஸ்லோவாகவே போய்கிட்டு இருக்க மாதிரி தோணுது. நம்ம கொஞ்சம் ஸ்பீடாகவே போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு 100 km ஸ்பீடில் வந்து போனேன். ஓகே, சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஸ்பீடாக போனோம். அடுத்த செகண்டு பார்த்தா சேலம் வந்துடுச்சு. சேலத்தில் ஒரு ஹோட்டலில் சரவணபவனில் நிப்பாட்டிட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour ரிலாக்ஸ் ஆகிட்டு கஸ்டமர் வேறு போயிட்டு டீ காஃபிலாம் சாப்பிட்டு வந்தாங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சாச்சு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் பிடிச்சிட்டு அங்கே ஜஸ்ட்டு ஒரு 2 hours ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ரூம் எங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் தான்ப்பா. கலெக்டர் ஆஃபீஸ் வெளியே போ. அங்கேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான் ரூம் போட்டிருக்கு. ப்ளஸ் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரயில்வேயில் இருக்கிறதுனால ரயில்வே குவார்ட்டர்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம அங்கே போயிட்டு ரூமை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரூம் ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, டைரெக்டாக நம்ம வந்து அங்கே கெஸ்ட் ஹவுஸ் போயிடலாம் அப்படின்ட்டு கெஸ்ட் ஹவுஸ் வண்டியை விட்டாச்சு. அங்கே போயிட்டு அவங்களுக்கும் செக் பண்ணிட்டு எல்லாமே ரெடியாக இருந்தது. அங்கேயும் போயிட்டு செக் பண்ணிட்டு நம்ம வந்து ஓகே டின்னரை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு டின்னரையும் வந்து முடிச்சுட்டு அங்கேருந்து கஸ்டமர் சொன்னாங்க, ஓகே நீங்கள் சாப்பிட்றது காசு தரேன். ஓகே சார் அப்படின்ட்டு வச்சுட்டு நான் இன்னொரு இடத்துல போயிட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிடலாம் அப்படியே லெஃப்ட் போனால் ஓகே அங்கேருந்து கிளம்பி போனோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் ரயில்வே ஸ்டேஷன் இதே நேரமாக பொள்ளாச்சி பண்ண வீடியோ நிறையா இருக்குது. அது மெயின் ஜங்ஷன் தான். நம்ம ஆக்டிங் லைஃபோட மெயின் ஜங்ஷன் ஆக்டிங் லைஃப் டவுன் தான். உலகமே சுற்றுற மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி.